நீங்க இ-காமர்ஸ் பிசினஸ் பண்ணும்போது உங்களுக்கு வர ரிட்டர்ன்ல ப்ராடக்ட்டுக்கு பதிலா வெறும் எம்டி பாக்ஸஸா வந்திருக்கா, அப்படி இல்லைன்னா உங்க ப்ராடக்ட் டேமேஜ் ஆகியோ இல்லைன்னா உங்க ப்ராடக்ட்டுக்கு பதிலா வேற ஒரு ப்ராடக்டா வந்திருக்கா, இந்த மாதிரியான சினாரியோலாம் நீங்க ஃபேஸ் பண்ணிருந்தீங்கன்னா இதை தான் நம்ம ராங் ரிட்டர்ன்ஸ் சொல்லுவோம். இப்படி உங்களுக்கு ராங் ரிட்டர்ன் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணணும், இது வராம எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுங்கிறதா கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ரொம்பவே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்க போகுது. இதை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை அழுத்துங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ராங் ரிட்டர்ன்ஸ்னா என்னன்னு பார்த்தலாம். இப்போ நீங்க அமேசான், ஃபிளிப்கார்ட், மீஷோ ஏதோ ஒரு மார்க்கெட் பிளேஸ்ல ஒரு டி-ஷர்ட் செல் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு ஆர்டர் ரிசீவ் ஆயிருக்கு. ரிசீவ் ஆன உடனே அந்த டி-ஷர்ட்டை நீங்க பேக் பண்ணிடுறீங்க. பேக் பண்ண ஷிப்பிங் லேபிள்லாம் ஒட்டி உங்களோட டெலிவரி பார்ட்னர்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறீங்க. நீங்க டிஸ்பேச் பண்ண ஆர்டர் திரும்பவும் அந்த ப்ராடக்ட் உங்கள்கிட்டே வந்துச்சுன்னா இதை தான் நம்ம ரிட்டர்ன்ஸ்னு சொல்லுவோம். இந்த ரிட்டர்ன்ஸ் ரெண்டு டைப்ல வரும். ஒன்னு கொரியர் ரிட்டர்ன், இன்னொன்னு கஸ்டமர் ரிட்டர்ன். கொரியர் ரிட்டர்னுங்கிறது அது பேர்ல இருக்கிற மாதிரி தான். கஸ்டமர் கைக்கே போகாம ஏதோ ரீசனால கொரியர்ல ரிட்டர்ன் ஆயிடும். கஸ்டமர் அந்த ப்ராடக்ட்டை வாங்கியிருக்கவே மாட்டாங்க. இந்த கொரியர் ரிட்டர்ன்ஸ்க்கு நிறையவே ரீசன்ஸ் இருக்கு. நம்ம கஸ்டமர் அட்ரஸ் தப்பா கொடுத்துருந்துருக்கலாம், இல்ல உங்களுக்கு கால் பண்ணா பிக் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய ரீசன்னால நம்ம ப்ராடக்ட் கொரியர் ரிட்டர்ன் வந்துடும். இன்னொன்று இருக்கிறதே கஸ்டமர் ரிட்டர்ன். இந்த கஸ்டமர் ரிட்டர்ன்ங்கிறது நம்ம ப்ராடக்ட்டை கஸ்டமர் வாங்குவாங்க, அவங்களுக்கு ஏதோ ரீசனால சாட்டிஸ்ஃபைட் பண்ணிருக்காது, அதனால அந்த ப்ராடக்ட்டை திரும்பவும் நம்மள்ட்ட கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி வர்றதை தான் நம்ம நார்மலா ரிட்டர்ன்ஸ் சொல்லுவோம். இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வரும்போது அதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தோம்னா சில நேரம் உள்ள ஒண்ணுமே இல்லாம வெறும் பேப்பர் பண்டலா இருக்கும். அப்படி இல்லாம நம்ம செல் பண்ண ப்ராடக்ட்டுக்கு பதிலா ஒரு சோப்பு டப்பாவோ விபூதி டப்பாவோ இந்த மாதிரி ஏதாச்சும் வீடான ப்ராடக்ட் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. இதை தான் நம்ம ராங் ரிட்டர்ன்ஸ் சொல்றோம். ஓகே, இப்போ இந்த ராங் ரிட்டர்ன்ஸ்னா என்னங்கிறத நம்ம கிளியரா பார்த்துட்டோம். இப்போ என்ன ரீசன்னால இந்த ராங் ரிட்டர்ன்ஸ் வருதுங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி எம்டி பாக்ஸஸ் வருதுன்னா மோஸ்ட்லி அதுக்கு உங்களோட கொரியர் பார்ட்னர்ஸ் தான் காரணமா இருப்பாங்க. இப்போ நான் எதை வச்சு இது இவ்வளவு கிளியரா சொல்றேன்னா, இப்போ அமேசான்லயோ ஃபிளிப்கார்ட்லயோ ஏதோ ஒரு மார்க்கெட் பிளேஸ்ல நீங்களே ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிட்டு நீங்களே ரிட்டர்னும் பண்றீங்க. நீங்க ரிட்டர்ன் பண்ணும்போது உங்க ப்ராடக்ட்டை எடுத்துட்டு உங்களால வெறும் பாக்ஸை வச்சு உங்களால ரிட்டர்ன் பண்ண முடியுமா? கண்டிப்பா அந்த ஆர்டரை பிக்கப் பண்ண ஒரு டெலிவரி பர்சன் வந்து அதை செக் பண்ணி பார்ப்பாரு. நீங்க என்ன ரீசனால ரிட்டர்ன் போடுறீங்க, நம்ம ரிட்டர்ன் போடுற ப்ராடக்ட் அந்த பேக்கேஜிங்ல இருக்காங்கிறத அதை செக் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட்டை எடுத்துட்டு போவாரே தவிர நீ ஏதோ ஒரு ரேண்டமா ஒரு பாக்ஸை கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பா அந்த ப்ராடக்ட்டை அவர் வாங்கிட்டு போக மாட்டாரு. அதனால உங்களுக்கு எம்டி பாக்ஸஸ் வருதுன்னா அது கஸ்டமர்னால வரதுக்கு சான்ஸே கிடையாது. இது என்ன ரீசனால வரும்னா, நம்ம ப்ராடக்ட் கொரியர்ல ஷிப்பிங் ஆகும்போது அந்த டெலிவரி பண்ற பர்சனோ இல்லைன்னா அந்த கொரியர் ஆஃபீஸ்ல யாராச்சும் நம்மளோட ப்ராடக்ட்டை எடுத்துக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லாம இது சம்டைம்ஸ் டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் நமக்கு ரிசீவ் ஆயிருக்கிற ரிட்டர்ன்ல நம்ம ப்ராடக்ட்ல வந்து நிறையவே ஸ்கிராச்சஸ் இருக்கு, இல்ல ஃபுல்லாவே டேமேஜ் ஆயிருக்குன்னா இது நம்மளோட கஸ்டமர் கூட இதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. நம்ம ப்ராடக்ட்டை பை பண்ணிட்டு அவங்க யூஸ் பண்ண தெரியாம உடச்சிருந்துருக்கலாம், இல்லைன்னா அவங்க 2-3 நாள் யூஸ் பண்ணிட்டு சரி அதான் 10 days வரைக்கும் ரிட்டர்ன் பாலிசி இருக்கு, அதுக்கப்புறமா நம்ம ரிட்டர்ன்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு அது ஒரு 7 நாளோ 6 நாளோ யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரிட்டர்ன் போட்டுருந்துக்கலாம். இந்த மாதிரி கஸ்டமரை நம்ம ப்ராடக்ட் அபியூஸ் பண்ணிட்டு அனுப்புறதுக்கு கூட நிறையவே சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம ப்ராடக்ட் வந்து கொரியர்ல டேமேஜ் ஆகிறது கூட சான்சஸ் இருக்கு. நம்ம ப்ராடக்ட்டை கஸ்டமர் வந்து நியூவாவே அனுப்பியிருக்கலாம், கொரியர்ல டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது அவ்வளவு கேர் பண்ணாம அந்த ப்ராடக்ட்டை உடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. நமக்கு ஆர்டர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம எந்த அளவு செக்யூரா பேக் பண்ணி அனுப்புவோமோ அந்த அளவு நமக்கு ரிட்டர்ன் வரும்போது செக்யூரா பேக் பண்ணி அனுப்ப மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு பாலி கவர்ல மட்டும் ஜிப் பண்ணி நமக்கு அனுப்புறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால இது கொரியர்ல டேமேஜ் ஆகிறதுக்கு கூட நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுக்கு யார் வேணாலுமே ரீசனா இருக்கலாம். எக்ஸாக்டா நம்ம கொரியர் பர்சன் தான் இது ரீசனா இருப்பாங்க, இல்ல கஸ்டமர் தான் ரீசனா இருப்பாங்கன்னு நம்மளால ரேண்டமா சொல்லிட முடியாது. நம்ம ஃபைனலா பார்க்க போறது என்னன்னா, நமக்கு வந்து ரிட்டர்னுக்கு பதிலா வேற ஒரு ப்ராடக்ட் இருக்கும். அப்படி கையில தட்டுங்க கருப்பு கையில போய் என்னல இது செட்ட பையல அறிவுக்கு அறிவிட்ட பையல மூஞ்சி மாலையும் பாரு. இப்போ ரிட்டர்ன் வரும்போது நமக்கு டி-ஷர்ட்டுக்கு பதிலாக ஒரு பழைய கட்சிப்போ இல்லைன்னா இது ஒரு குப்பையை வச்சு அனுப்புறாங்க. நம்ம ப்ராடக்ட் இல்லாம வேற ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா இது என்னென்ன ரீசன்னாலாம் வருதுன்னு பார்த்தலாம். ஆனா இது இ-காமர்ஸ் பிசினஸ் பண்ற எல்லாருக்குமே ரொம்பவே கொடுமையான விஷயம். நம்ம நியூவா ஒரு டி-ஷர்ட் செல் பண்றோம், நமக்கு ரிட்டர்ன் வந்துருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்பவே வியர்டான ப்ராடக்ட்லாம் இருக்கு. இப்போ நான் சொல்றது உங்களால ரிலேட் பண்ணிக்க முடியுது இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு இந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ்லாம் வந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, எத்தனை பேருக்கு வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி நமக்கு ராங் ரிட்டர்ன்ஸ் வருது, நம்ம ப்ராடக்ட் பதிலாக வேற ஒரு ப்ராடக்ட் வருதுன்னா இதுக்கு என்னென்ன ரீசன் இருக்குன்னு பார்க்கலாம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் உங்க ப்ராடக்ட் பதிலா கம்ப்ளீட்டா வேற ஒரு ப்ராடக்ட் வருது அப்படின்னா இது கொரியர் மிஸ்டேக்கா இருக்கிறது கூட சான்சஸ் இருக்கு. ஏன்னா உங்களை மாதிரி வேற ஒரு வெண்டார ஒரு ப்ராடக்ட்டுமே அவங்க பிக்கப் பண்ணிருப்பாங்க. ஏதோ ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனால நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு பதிலா வேற ஒரு ப்ராடக்ட் அனுப்புறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஆனா இதுவே ஒரு சில நேரங்களில் நிறைய கஸ்டமர் ஸ்கேம் பண்றதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. நம்மளோட டி-ஷர்ட்டை செல் பண்றோம், ஒரு கஸ்டமர் வந்து நம்மளை ஸ்கேம் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா நம்மளோட டி-ஷர்ட் எடுத்துட்டு அவரோட பழைய டி-ஷர்ட்டை மடிச்சு வச்சுட்டு ரிட்டர்ன் ரைஸ் பண்ணுவாரு. அவர் ரிட்டர்ன் ரைஸ் பண்ணும்போதே என்ன ரீசன் கொடுப்பாருன்னா
எனக்கு வேற ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு, நான் நியூ ஒரு டிஷர்ட் ஆட் பண்ணியிருந்தேன், இந்த இடத்துல எனக்கு பழைய டிஷர்ட் வந்திருக்குங்கிற மாதிரி அவர் நம்ம மேலே பழைய திருப்பி விட்டுருவாரு. செல்லர் நம்ம தான் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை மாற்றி அனுப்பிச்சிட்டோங்கிற மாதிரி அவர் டிக்கெட் ரைஸ் பண்ணிடுவார். அதே நேரத்தில் ஸ்கேம் வந்து கொரியர் பார்ட்னரில் நடக்கிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கு. அவங்க நம்மளோட ப்ராடக்ட் எடுத்துட்டு வேற ஒரு ப்ராடக்ட்டை வைக்கிறதுக்குமே சான்சஸ் இருக்கு. இந்த ராங் ரிட்டர்ன்லாம் என்ன ரீசன்னால வருதுங்கிறத நம்ம ரொம்பவே கிளியரா பார்த்தோம். இந்த ரீசனை பார்த்தோன்னே உங்களுக்கு நிறையவே ஐடியாஸ் கிடைச்சிருக்கும். ஓகே, இந்த கொரியர் ரிட்டர்னை எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணலாம், நமக்கு ராங் ரிட்டர்ன்ஸ் வந்துச்சுன்னா இது எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். இந்த ராங் ரிட்டர்ன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ராடக்ட் பேஜில் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், புல்லட் பாயிண்டா இருக்கட்டும், இல்லை கலர் வேரியேஷன், இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே எக்ஸாக்டாக உங்கள் ப்ராடக்ட்ல என்ன இருக்கோ அதை கொடுங்க. உங்களோட ப்ராடக்டோட மெயின் இமேஜில் வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக தெரியணுங்கிறதுக்காக ஆக்சுவல் ப்ராடக்ட் எப்படி இருக்கோ அதை விட சேச்சுரேட் பண்ணியோ என்ஹான்ஸ் பண்ணியோ உங்களோட மெயின் இமேஜை செட் பண்ணாதீங்க. இப்படிலாம் பண்ணோம்னா நமக்கு ரிட்டர்ன் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. நம்ம ரிட்டர்னை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணாலே இந்த மாதிரி நமக்கு ராங் ரிட்டர்ன் வரதுக்கான பர்சன்டேஜுமே கம்மியாகிடும். நம்ம அடுத்ததாக இந்த ரிட்டர்ன் எப்படி அவாய்ட் பண்ணலாம்னா, ரொம்பவே ஹை குவாலிட்டி பேக்கேஜிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்க. உங்க பேக்கேஜிங் வந்து யார் வேணாலுமே ஓப்பன் பண்ணிட்டு திரும்பவும் க்ளோஸ் பண்ற மாதிரி வைக்காதீங்க. எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பாலி கவரை யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த பாலி கவரை அவ்வளோ ஈஸியாக யாரும் ஓப்பன் பண்ணிட்டு அகைன் க்ளோஸ் பண்ண முடியாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்க ஒரு பாக்ஸ்ல பேக் பண்ணாலும் சரி, இல்லை பாலி கவரில் பேக் பண்ணாலும் சரி, அது ஓப்பன் ஆகல, அந்த ஓப்பன் ஆகிற இடத்துல அந்த ஷிப்பிங் லேபிளை ஸ்டிக் பண்ணுங்க. அவங்க யாராச்சும் உங்க கஸ்டமர் வந்து உங்க ப்ராடக்ட்டை ஓப்பன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஷிப்பிங் லேபிளை ஃபில் பண்ணிட்டு தான் அவங்களால ஓப்பன் பண்ண முடியும். ஒன்ஸ் உங்களோட பேக்கேஜிங் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா திரும்பவும் பழைய மாதிரியே பேக் பண்ண முடியாத மாதிரி வருவீங்க. இப்படி பண்ணோன்னா கண்டிப்பாக கொரியரில் நம்மளோட ப்ராடக்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா நம்மளோட ப்ராடக்ட்டை ஓப்பன் பண்ணும் போதே கண்டிப்பாக அந்த ஷிப்பிங் லேபிள் கிழிஞ்சிரும், அகைன் அவங்க கஸ்டமர் கிட்ட டெலிவரி பண்ண முடியாது. அதனால நம்மளோட ப்ராடக்ட்டை கண்டிப்பாக அவங்க ஓப்பன் பண்ணவே மாட்டாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து வெறும் டிரான்ஸ்பரண்ட் டேப்லையோ இல்லைனா ஜஸ்ட் ஒரு ப்ரௌன் டேப்பையோ ஸ்டிக் பண்ணி உங்களோட பாக்ஸை கொடுக்குறீங்கன்னா ஈஸியாகவே யார் வேணுமே ஓப்பன் பண்ணிட்டு அகைன் உங்களை மாதிரியே பேக் பண்ணி அனுப்ப முடியும். அதனால இதை அவாய்ட் பண்ணுங்க. மோஸ்ட்லி பிராண்டட் பேக்கேஜிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்க, இல்லை பிராண்டட் டேப்ஸ் யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா லாஜிஸ்டிக்ல நடக்கிற ஸ்கேம்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால அவாய்ட் பண்ணிட முடியும். அப்புறம் நான் எதுக்காக இந்த இடத்துல வந்து அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ நீங்கள் என்ன வெப்சைட்ல செல் பண்ணுறீங்களோ அந்த பிராண்டட் டேப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண சொல்றேன்னா, மோஸ்ட்லி உங்களோட லாஜிஸ்டிக் பார்ட்னர்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ரௌன் டேப்போ இல்லை டிரான்ஸ்பரண்ட் டேப்போ ஈஸியாகவே அவங்களால கிடச்சிடும். அவங்க யாருமே அமேசான் டேப்போ ஃப்ளிப்கார்ட் டேப்போ இதுக்காக பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அதுக்கான ஆக்சஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அதனால இந்த மாதிரியான டேப்ஸ்லாம் யூஸ் பண்ணோம்னா ப்ரௌன் டேப்பை கம்பேர் பண்ணும்போது இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தயங்குவாங்க. உங்களுக்கு வந்து கண்டினியூவாக நிறையவே ராங் ரிட்டர்ன்ஸ் வருது, உங்கள் ப்ராடக்ட் வந்து நிறையவே எம்டி பாக்ஸஸ் உங்களுக்கு வருதுன்னா இது எல்லாமே ஒரே கொரியரில் வருதான்னு பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் இகாமா இருக்கட்டும், இல்லை டெலிவரியாக இருக்கட்டும், இல்லை அமேசானோட ஏடிஎஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் செல் பண்ணிங்கன்னா இகார்ட்டாக இருக்கட்டும், ஏதோ ஒரு கொரியர் பார்ட்னர் இருந்து அகைன் உங்களுக்கு இந்த மாதிரி ராங் ரிட்டர்ன்ஸ் நிறையவே வந்துட்டு இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நியரஸ்ட் இருக்கிற அந்த டெலிவரி ஹப்பில் போய் நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி நிறையவே ராங் ரிட்டர்ன்ஸ் வருது, இல்லை எம்டி பாக்ஸஸ்லாம் வருதுன்னா அங்கே போய் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த இகாம் டெலிவரி இந்த மாதிரியான தேர்ட் பார்ட்டி கொரியர்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இருக்கிற மேனேஜர்டையோ இல்லை அங்கே யார் அட்மினாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட இந்த மாதிரி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய இஷ்யூஸ் நடந்துகிட்டே இருக்குன்னு அங்கே போய் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம். இல்லை இன்னுமே கண்டினியூவாக நீங்கள் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக எல்லா லாஜிஸ்டிக் ஹப்லையுமே சிசிடிவி கேமராஸ் வச்சிருப்பாங்க. அதை உங்களுக்கு செக் பண்ணுறதுக்குமே உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி அலோவ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ரெக்வஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டெலிவரி ஹப்பில் உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அங்கே போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் உங்களோட ப்ராடக்ட் ரிசீவ் ஆகும் போது எப்படி இருக்குது, அந்த பேக்கேஜிங் அன்பேக் பண்ணி உங்கள் டெலிவரி பார்ட்னருக்கு போகிற வரையும் எப்படி இருக்குது, அதில் அந்த இடத்துல மிஸ்டேக் நடத்திருக்காங்கிறத நீங்கள் ஃபைன் பண்ணலாம். உங்கள் ப்ராடக்ட் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது, கண்டினியூவாக நீங்கள் இந்த மாதிரியான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் லாஜிஸ்டிக் ஹப்லாம் போய் நீங்கள் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் தான் பண்ணணும். அப்போ மட்டும் தான் இந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகும். இல்லை இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு தலைவலியாக இருக்குது, அவங்கள்ட்டலாம் போய் எனக்கு எப்படி பேசணும்னு தெரியலன்னா நீங்கள் டேரெக்டாக அமேசானையோ ஃப்ளிப்கார்ட்டையோ இவங்கள்ட்ட தான் நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ண முடியும். அவங்க வந்து இந்த டெலிவரி பார்ட்னர்லேருந்து என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத கிராஸ் வெரிஃபை பண்ணி தான் கண்டுபிடிப்பாங்க. இது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸாக இருக்கும். உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் நியரஸ்ட் லாஜிஸ்டிக்லேயே போய் இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் பண்ணி பாருங்க. ஓகே, நம்ம இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு பார்த்துட்டோம். இது எல்லாமே பண்ணால் 100% உங்களுக்கு ராங் ரிட்டர்ன் வருதான்னு கேட்டோம்னா இதையும் மீறி கண்டிப்பாக நமக்கு ராங் ரிட்டர்ன்ஸ் வரும். அந்த பர்சன்டேஜஸை மட்டும் தான் இதெல்லாம் ஃபாலோ பண்ண நம்ம கம்மி பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு ராங் ரிட்டர்ன்ஸ் வந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பாக அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரி பெரிய பெரிய பிளாட்ஃபார்ம் எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து சேஃப்டி கிளைம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சேஃப்டி கிளைமை யூஸ் பண்ணி நம்ம ப்ராடக்ட் டேமேஜ் ஆகிருக்கு, இல்லை நம்ம ப்ராடக்ட் பதிலாக வேற ஒரு ப்ராடக்ட் வந்துருக்குன்னா இதுக்கான ரீஃபண்ட் அமௌண்ட் நம்மளால வாங்குறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. இந்த ரீஃபண்ட் கிளைம் பண்றதுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா பிளாட்ஃபார்ம்லயுமே சேம் ப்ராசஸ் தான். அமேசான் வந்து சேஃப்டி கிளைம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், மீஷோல வந்து ராங் ரிட்டர்ன் ரிசீவ் ஆகிருக்குங்கிற மாதிரி ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். எல்லா பிளாட்ஃபார்ம்லயுமே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதை யூஸ் பண்ணி நம்மளால சேஃப்டி கிளைம் பண்ணிக்க முடியும். இந்த சேஃப்டி கிளைம் பண்றதுக்கு கண்டிப்பா நீங்க என்ன ப்ராசஸ் பண்ணலாம், இப்போ நீங்க அமேசான், ஃப்ளிப்கார்ட்ல சேஃப்டி கிளைம் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு உங்க ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அதோட பேக்கேஜிங் போட்டோஸ் வேணும். அன்பாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பேக்கேஜிங் போட்டோ, அதில் இருக்கிற ஷிப்பிங் லேபிளா இருக்கட்டும்,
பார்கோடாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே கிளியராக ஃபோட்டோ எடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணாலே போதும். நீங்கள் டீட்டெயிலாக உங்கள் ப்ராடக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். என்னோட ப்ராடக்ட் வந்து நான் ஒரு டிஷர்ட் சேல் பண்ணேன், ஆனால் எனக்கு ரிசீவ் ஆனது வந்து வேற ஒரு ப்ராடக்ட் ரிசீவ் ஆயிருக்கு, இல்லை என் ப்ராடக்ட்டே ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிருக்குங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ரீஃபண்ட் கிடைக்கும். இப்போ நீங்கள் அமேசான்லேருந்து உங்கள் ப்ராடக்ட் டேமேஜ் ஆகிருக்கு, இல்லை கம்ப்ளீட்டாக என் ப்ராடக்ட் பதிலாக வேற ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு, எம்டி பாக்ஸஸ் வந்துருக்குங்கிற மாதிரி இண்டிவிஜுவலாக ஒன்றுமே நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம ப்ராடக்ட் டேமேஜ் ஆகிருக்குன்னா அது கம்மியான அமௌண்ட் தான் நமக்கு ரீஃபண்ட் கிடைக்கும். இல்லை நம்ம ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட்டாகவே மிஸ் மேட்ச் ஆகுது, இல்லை எம்டி பாக்ஸஸ் வந்துருக்குன்னா அமேசானில் நமக்கு நிறையவே ரீஃபண்ட் கிடைக்கும். அதே மாதிரி தான் ஃப்ளிப்கார்ட்லையும். ஆனால் மீஷோவில் மட்டும் அப்படி கிடையாது. இதை இவன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் கொடுத்து வச்சுருப்பான். இந்த மீஷோவில் மட்டும் உங்கள் ப்ராடக்ட் வந்து ராங் ரிட்டர்ன்ஸ் வந்துச்சுன்னா அதை அன்பேக் பண்ணுற வீடியோ வேணும். அதை நீங்கள் அன்பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேக்கேஜிங் ஓப்பன் ஆகிருக்கா இல்லையானு 4 பக்கமே நீங்கள் அந்த பேக்கேஜிங்கை ஸ்ட்ரெச் பண்ணி காட்டுற மாதிரி ஒரு சாம்பிள் கேட்பான். இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் கொடுத்து வச்சிருப்பான். மோஸ்ட்லி நீங்களே வெறுத்து போய் எனக்கு இந்த ரீஃபண்டே வேணாண்டா போட அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ப்ராசஸ் மீஷோவில் இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம ஓவர் கம் பண்ணி ரீஃபண்ட் வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் நீங்கள் என்ன பண்ணால் மீஷோவில் உங்களுக்கு ராங் ரிட்டர்ன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா மோஸ்ட்லி நீங்கள் அது வந்து 2 to 3 டேஸ்லேயே அதை செக் பண்ணிடுங்க. செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு ரிட்டர்னை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் வீடியோ எடுங்க. வீடியோ எப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சாம்பிளில் தெரிஞ்ச மாதிரி 4 பக்கமே ஸ்ட்ரெச் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவில் காட்டணும். பேக்கேஜிங்கில் ஸ்டிக் பண்ணியிருக்கிற ஷிப்பிங் லேபிளாக இருக்கட்டும், அந்த ஷிப்பிங் லேபிளில் ஆர்டர் ஐடிலாம் கிளியராக தெரிகிற மாதிரி அந்த வீடியோவில் ஷோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு சில பேக்கேஜிங்கில் பேக்கேஜிங் ஐடின்னு ஒன்று இருக்கும், அதில் இருக்கிற பார் கோடாக இருக்கட்டும், பேக்கேஜிங் ஐடியா இருக்கட்டும், இதுவும் கிளியராக தெரிகிற மாதிரி அந்த வீடியோவில் காமிச்சு அதுக்கப்புறமா அதை அன்பாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட்டை கையில் எடுத்துட்டு அந்த வீடியோவில் ஷோ பண்ணுங்கள். உங்களோட ப்ராடக்ட்டுக்கு பதிலாக வேற ஒரு ப்ராடக்ட் வந்துருக்குங்கிறத கிளியரா அந்த வீடியோல ஷோ பண்ணுங்க. இந்த வீடியோ ப்ரூஃப் கண்டிப்பா மீஷோல கேட்பான். இதை காட்டி மட்டும் தான் நமக்கு அப்ரூவல் கொடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, இந்த வீடியோல ராங் ரிட்டர்ன்னா என்ன, இது என்ன ரீசனால வருது, இது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம், ராங் ரிட்டர்ன்ஸ் வந்துச்சுன்னா இதுலேருந்து எப்படி நம்ம சேஃப்டி கிளைம் வாங்குறதுங்கிற மாதிரி என்டையரா எல்லா டீடைல்ஸும் பார்த்துட்டோம். இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். அதை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே அழுத்துருங்க.